மேம் அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, அவங்களும் என்ன பலன்கள்லாம் இருக்குது, என்ன பரிகாரம் இருக்குது, எல்லாமே அவங்களும் தோ வெயிட்டிங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக மேடம். கன்னி வந்து பாருங்க ஆல்ரெடி கண்டக சனியில் இருக்காங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் பொருளை 12 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணு சாமி, தப்பு இல்லை. 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாத, 10 ரூபாய் பொருளை 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண போட்டு தள்ளிடுவேன். அதுதான் குருனோட மைண்ட் செட். ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் ஒரு சைக்காலஜி இருக்கு மேடம். அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா, 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு, உன்னோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே கன்னிக்கு முயற்சி ஜாஸ்தி. நம்மளுக்கெல்லாம் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருக்கும் மிஞ்சி போனா. ஆனால் கன்னிக்கு அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ, பிளான் Z வரைக்கும் இருக்கும். இல்ல மேடம், உண்மை கன்னிராசி எல்லாம் இப்படிதான், 4 வார்த்தை தான் கரெக்டா பேசுவாங்க. நம்மளால அது வந்து அப்போஸ் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேச்சு இருக்கும். ஸோ 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அவங்களோட முயற்சி இன்னும் தீவிரமாகும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து நிறைய ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேரோட சுவாரஸ்யமான அந்த ராசி பலன்கள் எல்லா விஷயம் இதில் வந்து வராததில்லை. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில். இது இந்த அளவுக்கு பிரபலமாகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பார்க்குறதுனால இந்த சேனல் வந்து நல்லா அழகாக பிரபலமாயிட்டிருக்கு. இப்போ வந்து புது விஷயம் என்னென்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது. இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல வந்திருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஜோதிடர். அவங்க வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜோதிடர், ஒரு அன்பான ஒரு குணம். அவங்கள பார்த்தாலே அவ்வளோ அழகு, ஒரு கடாட்சம். அப்படி ஒரு ஜோதிடராக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யாருன்னு நீங்கள் பார்க்கணுமா, ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய ராசி பலன், நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிட விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேன்னா அழகுன்ட்டு என்ன ஒரு மிகைப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே மேம் ரொம்ப அழகாக ஒரு அழகான ஒரு கடாட்சமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற ஒரு சாரி கட்டிருக்கீங்க, மாம்பழ கலர், குரு பிடிச்ச கலர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. விருப்பமான வண்ணம். நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து குரு பெயர்ச்சி வரப்போகுது இல்லையா. இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்தா மாதிரி இந்த குரு பயிற்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். 1/6/2026 காலையில 11 மணி அளவு. இது சில பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, திருக்கணித பிரகாரம் 1/6/2026 காலையில 11 மணிக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் மேடம். 2வது பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி, இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எல்லா ரிஷபமும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குலாம் அஷ்டம சனி காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல சனி மேல. ஆனா இப்பத்திய காலகட்டம் வந்து பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப சனி வந்து கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா. மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, அதே மாதிரி கும்பத்துக்கு பாத சனியாவும் மீனத்துக்கு ஜென்ம சனியாவும் இருக்காரு. இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா,
குரு பெயர்ச்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுபலன்கள் அப்படின்றது செய்ய போறது இல்ல. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லத கட 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 சட் 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 பட் 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 பட்டுன்னு செஞ்சுடுவார். எவ்வளவு பெரிய பிளஸ். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சூப்பரா இருக்க போகுது. பெர்சன்டேஜ் தான் நல்லது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 60% இருக்குமே தவிர எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத ஒரு பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் மேடம். ஆஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது மேம் சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா மேம். அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? அவங்களும் என்ன பலன்கள்லாம் இருக்கு, என்ன பரிகாரம் இருக்கு, எல்லாமே அவங்களும் வெயிட்டிங்ல இருக்காங்க. கண்டிப்பா மேடம். கன்னி வந்து பாருங்க ஆல்ரெடி கண்டக சனியில இருக்காங்க. அப்ப ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படின்றது வந்துச்சு. நீ 1 பேச, நான் 2 பேச, நீ 2 பேச, நான் 200 பேச. 2 பேசினா கூட 200 தான் வரும். இங்க டைரக்டர் 4ல வராது. அப்படிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சின்ன சின்ன கண்டங்கள், ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க சந்திச்சாங்க. அது எல்லாத்துல இருந்தும் கம்ப்ளீட் விமோச்சனம். காரணம் என்னன்னா சனி கண்டக சனியாவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேடப்படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார். அவர் பாட்டுன்னு தேமேன்னு இருப்பார். நம்ம பாட்டுன்னு அவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம அவரை கண்டுக்காம நம்ம பாட்டுன்னு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு நல்ல விஷயம் மேடம். 2வது இருக்கிற பிரச்சனை விலகுது. அது ஒரு நல்ல விஷயம். 2வது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. குரு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மற்றும் 7 அதிபர். சுகஸ்தானாதிபதியும் அவன் தான், கலத்திராதிபதியும் அவன் தான். அவன் 11ஆம் பாவத்துல போய் உட்கார்றா அப்படின்னும் போது கன்னிராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழில் பொதுவா கன்னி வந்து ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ் தான். ஆனா எல்லா ராசியிலுமே கொஞ்சம் குறுக்கொழியில சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கவங்க இருக்கதானே செய்யறாங்க இல்லைங்களா? எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. விதிகள் இருக்க மாதிரி, விதி விலக்குகள் இருக்க மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் அப்படி காலம் இருக்கு. நீங்க எவ்வளவு வந்தாலும் பத்தலையே. குறுக்கு வழியில ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா, ஏதாவது சம்பாதிப்போமா பாக்குறாங்க. ஆமா, அப்படி அந்த மாதிரி கன்னி பர்சனாலிட்டிஸ் கிடையாது. பட் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸா இருக்காங்க அப்படின்னும் போது செய்யக்கூடிய தொழில ஓரளவுக்காவது நாணயம் அப்படின்றது வேணும். குருவை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் பொருள்ல 12 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணு சாமி, தப்பு இல்ல. 10 ரூபாய் பொருள்ல 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாத. 10 ரூபாய் பொருள்ல 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண போட்டு தள்ளிடுவேன். அதுதான் குருனோட மைண்ட் செட். ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் ஒரு சைக்காலஜி இருக்கு மேடம். உங்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கும், எனக்கு ஒரு சைக்காலஜி இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் அப்படின்றது உண்டு. குருனோட குணாதிசயம் ஆல்வேஸ் நேர்வழி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹானஸ்டி, இறை வழிபாடு, நாணயம், நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாத்துக்கும் மூல கர்த்தா யாரு அப்படின்னா குரு பகவான். அப்ப 11ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு போது இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும். முக்கியமா இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அதே மாதிரி கோயில்ல வேலை செய்யறவங்க, ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க பாத்தீங்களா மேடம், அவங்க இந்த பூஜைக்கான விஷயங்கள்லாம் வஸ்துக்கள்லாம் வியாபாரம் பண்றாங்களா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், பட் இவங்களுக்கு எல்லாம் ஒரு கழுத்தூக்கலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நண்பர்கள் உற்ற துணையா இருப்பாங்க. இதெல்லாம் பிளஸ். அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா, 3ஆம் பாவத்தை பாக்குறாரு, உன்னோட முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. பொதுவாவே கன்னிக்கு முயற்சி ஜாஸ்தி. நம்மளுக்கு எல்லாம் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருக்கும் மிஞ்சி போனா. ஆனா கன்னிக்கு அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ, பிளான் Z வரைக்கும் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன். அதுதான் கன்னி. புதன் உச்சமடையக்கூடிய ராசி. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நசன்னு பேச மாட்டாங்க, ஆனா கரெக்டா பேசுவாங்க. 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. சொல்றீங்க இது இல்ல மேடம், உண்மை. கன்னி ராசி எல்லாம் இப்படிதான், 4 வார்த்தை தான் கரெக்டா பேசுவாங்க. நம்மளால அதுக்கு வந்து அப்போஸ் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேச்சு இருக்கும். ஸோ 3ஆம் பாவத்தை பார்க்குறாங்க, அவங்களோட முயற்சி இன்னும் தீவிரமாகும், தைரியம் இன்னும் அதிகமாகும், நாலேஜ் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் பர்சனாலிட்டிஸ். புதன் உச்சம் அப்படின்றதுனால இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஜீனியஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்தை பார்க்குற காதல் இருக்கீங்களா, காதல் சக்ஸஸ் ஆகும். யூஜி படிக்கணும்னு பிளான் பண்றீங்களா, இது வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டமான சீட் இப்ப இருக்க ரொம்ப வந்து வாண்டட் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சீட் தான் நிறைய பிள்ளைங்களுக்கு. 3 வருஷமா நீட் எழுதுது, 4 வருஷமா நீட் எழுதுது, நிறைய பிள்ளைங்களுக்கு கிடைச்சிடும் கன்னியா இருந்தா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வரும். குழந்தை இல்லையா, திருமணமாகி 15 வருஷம் ஆச்சுங்க. இந்த காலகட்டத்தில் நாங்கள் 5 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டோம், 4 முறை இக்ஸி பண்ணிட்டோம். நேச்சுரல் கன்செப்ஷனே இந்த காலகட்டத்தில் பாசிபிள். குருனோட பார்வை 5ல் இருக்கிறதுனால. 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு. காதல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாக மாறும். நான் மனசுக்கு, அதாவது உயிருக்கு உயிராக மனசுக்கு பிடிச்சமான பொண்ணு, பிடிச்சமான பையன் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. இந்த காலகட்டம் பெரியவங்க ஒத்துக்குவாங்க. குருனோட பார்வை 7ல் இருக்கிறதுனால அரேஞ்ச் மேரேஜும் நிறைய பேருக்கு நடக்கும். ஆல்ரெடி திருமணமானவங்க கணவன் மனைவி ஓரளவுக்கு ஒத்துமை அப்படின்றது வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான்.
கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, லவ், ரொமான்ஸ்லாம் நம்ம சினிமால நாடகத்துல பார்க்கணும். ஆமா. நிஜ வாழ்க்கையில அது ரொம்ப சாத்தியம் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா எண்ண அலைகள் பெருசா ஒத்து வர மாட்டேங்குது. நான் என் கணவருக்கு பெருசா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றேன், என் கணவர் எனக்கு சுத்தமா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற சுச்சுவேஷன் தான். இப்ப என்ன குரு பார்வை கலத்திர ஸ்தானத்துல இருந்தாலும் மேடம் அவங்க பெருசா வாழ மாட்டேங்கிறாங்க. சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்குமா, கவலைப்படாதீங்க, பிரியவே மாட்டாங்கன்னு சொன்ன காலம் உண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அந்த மாதிரி சொல்ல முடியல எங்களால. குரு பார்வை இருந்தாலும் பெரிய கான்ஃபிளிக்ட்ஸோட பிரிஞ்சுதான் வராங்க. அப்ப ஓரளவுக்காவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்ல மேடம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது மக்களோட மனசுலயே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ஓரளவுக்கு மிடில் ஏஜ்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழறாங்க. ஸோ கலத்திர ஸ்தானத்துல குருனோட பார்வை இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள புரிதல் அப்படின்றது இருக்கும் மேடம். ஈகோ இருக்காது. ஸோ அது ஒரு பிளஸ். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கும் இளைய கலத்திரம் நல்லா அமையறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு மேடம். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், குருவை பேஸ் பண்ணி பரிகாரம் அப்படின்றது கிடையாது. இப்போ இந்த ராகுவை பேஸ் பண்ணி நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்ல 6ஆம் பாவம் ராகு. அப்ப என்ன, எங்க கடன் கேட்டாலும் கிடைச்சிடும். நம்ம பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. காலபுருஷனுக்கே 6ஆம் ராசி கன்னி, எப்பயுமே கடன் வாங்குறதுல கவனம் வேணும். இவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா கடன் திருப்பி திருப்பி 4 பேர் கொடுத்துட்டே இருப்பாங்க, இவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. கடன் வட்டி போடும், வட்டி குட்டி போடும், கடைசி வரைக்கும் கடன்லயே ட்ராப் ஆயிடுவாங்க. இது கன்னிக்கு, எல்லா கன்னிக்குமே உரிய ஒரு பலன். காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம் அப்படின்றதுனால. அதுக்கும் மேல இங்க ராகு 6ன் போது என்ன ஆகும்னா பயங்கர தைரியம், எனக்கு ஓவர் தைரியம் வரும், ஓவர் அசட்டு தைரியம் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும். யாராவது என்கிட்ட சண்டைக்கு போனாங்க, நான் நேரா போயிட்டு கையை வச்சுடுவேன். ஒரு அடி தான் அடிப்பேன். அப்புறம் அவன் பின்னாடி வந்து என்ன 4 அடி அடிப்பான். என்னத்துக்கு நம்ம ஒரு அடி அடிச்சு 4 அடி வாங்கிக்கிறது. எப்பயுமே அவங்க யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பட் இந்த காலகட்டம் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணும். ஸோ அதில் நிதானம் அப்படின்றது வேணும். அதுக்கும் மேல இவங்க வழிபாடு அப்படின்னாலே சனியை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு வழிபாடு. ஏன்னா கண்டக சனி செப்டம்பர் மாதம் குரு அதிசாரமா பயிற்சி ஆவாரு. சனி மேல குருனோட பார்வை விலகும். அப்ப கண்டக சனி அப்படின்னும் போது அதுக்கும் மேல இவங்க கன்னி. அப்ப இவங்க பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். எந்த பெருமாளை வழிபாடு பண்ணலாம்? நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இப்பவே இந்த க்ஷணமே பலன் அளிக்கக்கூடிய கடவுள். எப்படி வழிபாடு பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் நரசிம்மருக்கு, இந்த சரபேஸ்வருக்கு, நரசிம்மருக்கெல்லாம் பானகம் வச்சு வழிபாடு பண்றது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவருக்கு நிவேதனம் பண்ணணுன்றது இல்லை, அங்க கொண்டு போய் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம வந்து பானகம் கொடுக்குறோம் அப்படின் போது கடன் அப்படின்றது சட்டுன்னு விலகும், கண்டங்கள் அப்படின்றது காணாம போகும். இப்படி ஒரு சூக்ஷ்ம வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மருக்கும் உண்டு, சரபேஸ்வரருக்கும் உண்டு. நீ வழிபாடு பண்ணும், உக்ர தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணும். இவங்க சரபேஸ்வரரை விட நரசிம்மரை தான் வழிபாடு பண்ணும். சூப்பரான பலன்கள் கிடைக்கும். நல்ல அருமையான ஒரு பதிவு அது. தேங்க்யூ மேம். எல்லாம் அருமையாக சொல்லிட்டாங்க. கன்னி ராசிக்கு அது பரிகாரம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கோவிலுக்கு பானகம் சாமிக்கு வச்சு தான் படைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க வர்றவங்களுக்கு கொடுங்க, உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், கர்மா தீரும்ன்றாங்க. ரொம்ப அருமையான பதிவு. இதை ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொன்னாங்க கன்னி ராசிக்குன்னு உங்களுக்கு தெரியும். பரிகாரம் சொல்கிறாங்க, உங்கள் குணங்கள் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இந்த குரு பயிற்சி வரப்போகுது அப்படிங்கிறதே மேம் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் நேரில் தான் சந்திக்கணும், என் ஜாதகத்தை கொண்டு போய் நான் மேம்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நேரிலே போய் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.